ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் குறுக்கீடு செய்வதாக கூடுதல் மனுவை தாக்கல் செய்த அவர்கள் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதை கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்கள் நியமனத்திலும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்திலும் கடந்த ஆண்டு நிலையை தொடர்கிறதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆளுநர் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதே நிலை தொடர்கிறது எனவும் தெரிவித்தனர். அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக கூறினர். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் நல்லது, இல்லை என்றால் தாங்களே தீர்க்க முயற்சிப்போம் என்று தெரிவித்து இறுதி விசாரணைக்காக தள்ளி வைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு இன்று முதல் 4 நாட்கள் நடைபெற உள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. இதுபோன்று சுற்றுவட்ட பாதையில் சுற்றும் கோள்கள் ஒரே பார்வையில் சந்திக்கும் நிகழ்வு அவ்வப்போது ஏற்படும். அந்த வகையில் செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி, சனி ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த அரிய நிகழ்வை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி, வியாழன், சனி மற்றும் செவ்வாய் கோள்களை வெறும் கண்களால் காணலாம் என்றும் யுரேனஸ், நெப்டியூனை தொலைநோக்கி மூலம் பார்க்கலாம் எனவும் பெரியார் அறிவியல் மைய இயக்குனர் லெனின் தமிழ்கோவன் தெரிவித்துள்ளார். எல்லாத்தையுமே வருங்கனால மார்ஸ் நீங்க வருங்கனால பார்க்கலாம், ஜூபிட்டர், சாட்டர்னை வருங்கனால பார்க்கலாம், ஜூபிட்டரை வருங்கனால பார்க்கலாம், வீனஸை வருங்கனால பார்க்கலாம். ஆனா ஜூபிட்டரை பார்க்கும் பொழுது டெலஸ்கோப் வழியா பார்த்தோம்னா ஜூபிட்டருக்கு நமக்கு நிலாவு ஒன்னு இருக்கிற மாதிரி ஜூபிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நிலாவுக்கு மேல இருக்கு. அதுல 4 நிலாவை நம்ம அந்த ஒரே தொலைநோக்கி வழியா பார்க்கலாம். கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் கோள்கள் இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு அருகில் இருப்பது போல் தோன்றும் என்றும் அவர் கூறினார். மிக பாதுகாப்பான மாநிலமாக கருதுவதால் தான் வடகிழக்கு மாநில பெற்றோர் தங்களது மகள்களை படிப்புக்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்புகின்றனர் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநிலங்கள் உருவான தின விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு பாதுகாப்பான இடம் என வடகிழக்கு மாநில மக்கள் கருதுவதாக குறிப்பிட்டார். We know that people of Northeast, when they send their children for a study, for higher studies, when they know that their children have come to Tamil Nadu, they feel very comfortable. Especially when their daughters there come, they know that no problem. They don't have that confidence if they go to Delhi, because Delhi they are not very safe. Very safe. They feel that no. மேலும் தமிழ்நாட்டிற்கு வரும் பிற மாநிலத்தவருக்கான விருந்தோம்பல் சிறப்பாக இருப்பதாக ஆளுநர் கூறினார். காரைக்குடியில் ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியிலும் ஆய்வு செய்தார். அரசுமுறை பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரைக்குடியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ந்தனர். இதையடுத்து காரைக்குடி முடியரசன் சாலையில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதிக்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் இட்லி, சாம்பார், சட்னியை ருசி பார்த்து உணவின் தரத்தையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். சத்தான உணவுகளை மாணவிகளுக்கு வழங்க வேண்டுமெனவும் பள்ளி பாடங்கள் தவிர பொது அறிவு தகவல்களையும் கற்பிக்க வேண்டுமெனவும் விடுதி பொறுப்பாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.
இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்தது திமுக ஆட்சியின் சாதனை என்றும், கடன் அளவு பற்றி தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரழிந்து வருவதாக தான் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல், தனக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடனின் அளவு மாநில உற்பத்தி மதிப்பில் 25% தான் இருந்தது என்றும், ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் கடன் சதவிகிதம் 26% தாண்டியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2022-2023 36,215 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2023-2024 44,907 கோடி ரூபாயாக ஏன் உயர்ந்தது என்றும், 2024-2025 49,279 கோடி ரூபாயாக உயர காரணம் என்ன எனவும் வினவியுள்ளார். இதனிடையே சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இபிஎஸ், திமுக அரசு இதுவரை 3.53 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது. பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? கடன் வாங்கியும் எந்த ஒரு புதிய திட்டமும் வரவில்லை என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். விழுப்புரம் அருகே சீமான் பங்கேற்ற கள் விடுதலை மாநாட்டில் குழந்தைகளுக்கும் கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே பூரிக்குடிசை கிராமத்தில் தமிழ்நாடு கள் இயக்க தலைவர் நல்லசாமி தலைமையில் நடந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். அப்போது பனை மரங்களில் இருந்து தடையை மீறி கள் இறக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குழந்தைகள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பிரபாகரனுடன் தான் இருக்கும் படம் குறித்த சர்ச்சைக்கு பதிலளிக்காமல் நடுவினார். ஒரு போட்டோ கள் இறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் சீமான் கேட்டுக்கொண்டார். தன்னுடைய மொழி புலமைக்கு தனது தாயாரை அடித்தளம் அமைத்ததாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் தடுத்தடுக்க முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கண்ணீர் சிந்தினார். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த இதையடுத்து பேசிய கவிஞர் வைரமுத்து, சூரியன் அழுததை இன்றுதான் பார்த்தேன் என குறிப்பிட்டார். மேகம் அழுவது உண்டு, அதற்கு பெயர் மழை. இரவு கூட அழுவது உண்டு, அதற்கு பெயர் பனி. சூரியன் அழுது பார்த்தது உண்டா? நான் இன்றுதான் பார்த்தேன், சிதம்பரம் அவர்கள் கண்கலங்கிய பொழுது. தனது பெருமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாதவர் ப. சிதம்பரம் என்றும் வைரமுத்து கூறினார். திமுக நாடகம் போடுவதாக கூறக்கூடிய நடிகர் விஜயின் தந்தையை இயக்குநராக்கியவர் கருணாநிதி என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர். எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய ஆர். எஸ். பாரதி, திமுகவை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்றார். உங்க அப்பா யாரு? எங்க தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆளு. திமுக நீதிமன்றத்தை நாடினால் சீமான் நாம் தமிழர் என்ற பெயரை பயன்படுத்த முடியாது என்றார். அவன் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராட். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார். பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் காப்பாற்றியது திமுக என்று ஆர். எஸ். பாரதி கூறினார். ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட்டில் மெத்தை மற்றும் தலையணை தயார் செய்யும் தனியார் ஃபோம் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் தீயினை முழுமையாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த ஃபோம் முற்றிலும் தீயில் எரிந்ததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபோம் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு திடீர் வலிப்பு ஏற்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கடந்த 25ஆம் தேதி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அப்போதே தப்பிச் செல்ல முயன்றதால் அவரது கை கால்களில் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வழக்கை 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் இருந்த ஞானசேகரனுக்கு இன்று அதிகாலை 3 மணிக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் முதலுதவி அளித்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஸ்டான்லி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டுள்ள சூழலில் சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் சினேகா பிரியா நேரில் சென்று சிகிச்சை குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் ஆய்வாளர் மற்றும் அதிமுக முன்னாள் பிரமுகருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சதீஷ் என்ற வாலிபரும் 16 வயது சிறுவனும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். தற்போது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என கூறி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டார். அதேபோல் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக முன்னாள் அதிமுக பிரமுகர் சுதாகரும் கைது செய்யப்பட்டார். இவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி சென்னையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் ராஜலட்சுமி ஆய்வாளர் ராஜி சுதாகர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். முன்னதாக இந்த வழக்கில் சிறுமியின் வாக்குமூல வீடியோ வெளியான விவகாரத்தையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறப்பு விசாரணை குழு அளித்த அறிக்கையில் காவல் ஆய்வாளர் ராஜு, முன்னாள் அதிமுக நிர்வாகி சுதாகர், முக்கிய குற்றவாளி சதீஷ் ஆகியோர் மீதான வரைவு குற்றப்பத்திரிகை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் ராஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அரசின் அனுமதி கிடைத்தவுடன் மூவரும் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிப்ரவரி 19ஆம் தேதி நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது கட்சியினர் அவதூறு பரப்பியதாக டிஐஜி வருண்குமார் கடந்த டிசம்பர் மாதம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் டிஐஜி வருண்குமார் நேரில் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் சாட்சியங்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே பாகனேரி மற்றும் நாட்டரசன் கோட்டையில் பாரம்பரிய செவ்வாய் பொங்கல் கொண்டாட்டத்தின் பிரம்மாண்ட காட்சிகளை இவை. நகரத்தார் சமூகத்தினர் ஆண்டுதோறும் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை பாகனேரி புல்வநாயகி அம்மன் கோவில் வாசலில் 506 பேர், நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோவில் வாசலில் 916 பேர் என மொத்தம் 1422 பேர் செவ்வாய் பொங்கல் வைப்பதை பாரம்பரிய வழக்கமாக கொண்டுள்ளனர். குலுக்கல் முறையில் வரிசையை தேர்வு செய்து ஒரே நேரத்தில் ஒரே அளவிலான பானை வைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். இங்க திருமண படல நடக்கும். எப்படின்னா இங்க பொண்ணு வச்சிருக்கவங்க மாப்பிள்ளை வச்சிருக்கவங்க இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்குவாங்க. அப்போ இங்க பொங்கல் வைக்கும் போல அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் பாத்துக்கிறப்ப பொண்ணு மாப்பிள்ளை நம்மளுக்கு சீக்கிரமா அமைஞ்சிரும். சீக்கிரம் கல்யாணம் வந்து அடுத்தடுத்து புள்ளி பெறுகிறதும் இங்க வந்து ரொம்ப விசேஷமான ஒண்ணா இருக்குது. ஏராளமான குடும்பத்தினர் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. இலவச அரிசியை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி அதே பகுதியை சேர்ந்த ஐயனாரப்பன் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருப்பினும் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்த ஐயனாரப்பன் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரியல்
எஸ்டேட் தொழில் செய்யும் நபரை தெலுங்கானா மாநில பாஜக எம்பியான எட்டல ராஜேந்தர் தாக்கும் காட்சி இது. மேச்சல் மாவட்டத்தில் போச்சாராம் பகுதியில் நில ஆக்கிரமிப்பு செய்வதாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ஒருவர் மீது கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். அந்த பகுதிக்கு சென்ற எம்பி ராஜேந்தர் பொதுமக்களின் வேதனையை பார்த்து ஆவேசம் அடைந்தார். பின்னர் நில ஆக்கிரமிப்பு புகாரில் சிக்கிய நபரை எம்பி கன்னத்தில் அறைந்தார். எம்பி தாக்கிய அடுத்த சில நொடிகளில் அவருடன் சென்ற பாஜக நிர்வாகிகளும் அந்த நபரை தாக்கினர். சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையில் 2 நாட்களாக நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தலைக்கு 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டவர் உள்ளிட்ட 24 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் ஒடிசா இடையே உள்ள கரியாபந்த் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்.